Assalamualaikum and hi everyone, I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another video. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீஷோவில் பார்த்தீங்கன்னா 80% பிக் மெகா மால் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபரை பற்றி கூட நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கிங் ரிலேட்டடாக தான் வாங்கியிருப்பேன். ஸோ அதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது எல்லா ப்ராடக்ட்டும் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி அதை சேம் டைம்ஸே வந்து நான் ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி வீடியோக்காக எதையும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்குற அந்த டேட் வந்து போயிடும். ஸோ அதுக்காக ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்ட்டு ஸோ அகெயின் வீடியோக்காண்டி ஒன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஸ்பேட்சுலா வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ரௌனிக்கு எந்த ஒரு குழம்பு மாவு எது வலிச்சு எடுக்கணும் அப்படின்னாலும் ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 2 காம்போவாக எனக்கு கிடச்சிது. ப்ரைஸ் வந்து நான் இந்த சைடில் கொடுக்குறேன். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் எனக்கு லிங்க்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எந்த பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு வாங்கி இப்போ வரைக்கும் நான் 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா ரிசல்ட் இருக்குது. அண்டு அது கூடவே வந்து நான் வந்து கப் கேக் லைனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ லைனர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. பட் வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் ஆகாது, கட்டுப்படியும் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட்குள்ளே வர மாதிரி நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஸோ அதனால் இது 114 வந்துச்சு. அதாவது 114 வந்துச்சு. ஸோ ஓகே, 100 லைனர் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் லுக் வைஸும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் லாங் ஹேண்டில் வந்த மாதிரி ஒரு 6 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கும்போது ஒரு டவுட்டு தான், இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ, ஒரு மாதிரி ஷார்ப்னஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் மாஷாஅல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபினிஷிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 104 ருபீஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த 6 ஸ்பூன்ஸ் வந்து எனக்கு வருதுன்னு தோணுச்சு. இது நல்லா இந்த ஸ்ட்ராங்னஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணதும் அமுக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா ஷார்ப்பாகவே இருந்துச்சு. மெயினாக நான் வாங்கின ரீசன் இதோட லாங் ஹேண்டில் தான். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாவுக்கு செர்லாக்ஸ்லாம் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்து ஹீட் வந்து கையில் படாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் வந்து பைப்பிங் பேக்கு, ஸோ 100 பைப்பிங் பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது லார்ஜ் இல்லை, மீடியம் பைப்பிங் பேக். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கத்தி மாதிரி இருக்குல்ல, இது எதுக்கு வாங்கினேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் இந்த ப்ரௌனியெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வாங்கிட்டேன். இதோட ஷார்ப்னஸ் அண்ட் இதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி எல்லாமே 100க்கு 100 கொடுக்கலாம் போல். ப்ரைஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முட்டை மிட்டாய் எடுக்கிறதுக்கு மேபி இது பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டூல் வச்சு நம்ம முட்டை மிட்டாய் ப்ரௌனி இதெல்லாம் எடுக்கலாம். அனதர் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ரேப்பர் வாங்கியிருந்தேன். 100 ரேப்பர் வித் வந்து இந்த ஷீட்டோடு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டர் ஷீட் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் பார்த்திங்கன்னா இந்த ரேப்பர் வச்சு கோல்டு ஆர் சில்வர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி பக்கம் வந்து சில்வர், இந்த சைடு வந்து கோல்டு இருக்குது. இதுதான் வந்து சாக்லேட் ஃபஸ்ட்டு ரேப் பண்ண வேண்டியது. ஸோ இதை நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலை. பட் பார்க்கும்போது ஐ கெஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்ஷால்லா நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். மேபி நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லை பர்த்டே பசங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் வீட்லேயே சாக்லேட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அழகா அப்படின்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மவுல்டு வாங்கியிருந்தேன். இதோட ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 சாக்லேட் மவுல்டு வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த கட்டர் தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் போல். ஸோ குக்கி கட்டர் தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். மவுல்டு வந்து அடுத்து வரும். மவுல்டை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து மவுல்டு வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று ஆல்ஃபாபெட்டோடது, ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் மவுல்டு வாங்கியிருந்தேன். இந்த குக்கி கட்டர் வந்து எனக்கு 86 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது.
குவாலிட்டி ஓகேவா தான் இருந்துச்சு. ஒண்ணும் பெருசா சொல்ற மாரி இல்ல. குவாலிட்டி கொஞ்சம் எனக்கு வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதான் நான் சொன்னேன்ல ஆல்ஃபாபெட்டோடது ₹80 அதுக்கப்புறம் சாக்லேட் மவுல்டு வந்து எனக்கு 86 சம்திங் வந்துச்சு. நான் ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன். இதோட ப்ரைஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இத செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்துச்சு ப்ராடக்ட்ல. அதனால நான் அத வந்து ரிட்டர்ன் போட்டேன். உடனே ரிட்டர்ன் போட்டனால எனக்கு உடனே ரீஃபண்ட் குடுத்துட்டாங்க. அண்ட் ப்ராடக்ட்ட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா தூக்கி போட்டுருங்க. அது உங்க சாய்ஸு. பட் நாங்க உங்க ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ரீஃபண்ட் குடுத்துறோம்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு நான் அத வச்சுக்கிட்டேன். என்ன பண்றது? நல்லா யூஸ் ஆயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு குட்டி ஹோல் மட்டும் தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த நோசில் வாங்கினேன். இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சிட்டே இருந்தேன் இந்த நோசில்ஸு. இது கப் கேக்கு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெறைய பேர் பர்த்டே கேக்லாம் செஞ்சு தர சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இனிமே நம்ம நல்லா நெறைய கத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த நோசில்ஸ் வாங்கியிருந்தேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பட்டர் ஷீட் எனக்கு 100 பட்டர் ஷீட் வந்து குடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் ₹98க்கு வந்திருந்துச்சு. ஸோ அஃபர்டபுளா எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வாங்கினேன். நான் வச்சிருக்கிற பேக்கிங் டீனுக்கு இந்த பட்டர் ஷீட் வந்து நல்லா கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ தட் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஓகே எனக்கு தோணுச்சு. பட் நம்ம ப்ரௌனிலாம் செய்யும்போது இது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காது. குக்கீஸ்லாம் பண்ணலாம். குக்கீஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த காஜு கத்லி, இந்த பட்டர் ஷீட்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு மட்டும் நல்ல குவாலிட்டியா போட்டா தான் ப்ரௌனி அடியில வந்து பிடிக்காம வரும். அண்ட் தென் ஃபைனலா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்துக்கணும்னு நெனச்சேன். பட் நம்ம புது வீட்டுக்கு தான் போறோமே, அங்க போய் வாங்கிக்கலான்ட்டு இது அப்படியே கார்ட்ல விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்த ஒண்ணு தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல வச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி நானு. ஸோ நம்ம சாக்லேட் கட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம், மாவெல்லாம் டோலாம் பெனஞ்சு எடுக்கலாம். எல்லா பர்ப்பஸ்க்கும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ₹267க்கு வந்துச்சு. நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ், நல்ல குவாலிட்டி, நல்ல ஷார்ப்னஸ், சூப்பரா வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டும் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்த ப்ராடக்ட் இது ஒண்ணு மட்டும் தான். மத்தபடி எல்லாமே நான் வந்து பேக்கிங்க்காக தான் வாங்கியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மத்த டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாரி இன்னும் நிறைய அன்பாக்சிங் அண்ட் நிறைய விளாக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம ஸ்மாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.